ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நிலாவும் சேரனும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சோழன் பாண்டியன் எல்லாரும் எங்கே போனீங்க, எதுக்கு அவரை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா நீங்கள் போலீஸாட்டும் கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, நான் ஏன் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நிலா சோழன்கிட்ட ஓவராக பேசிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்புறம் சேரனும் போய் வெளியே பாருங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாரு. ஸோ மதியம் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் ஆகிடுது. ஸோ அப்போ நடேசனுமே திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போது எல்லாருக்கும் காஃபி போடுறதுக்காக பால் வச்சிட்ருக்காரு சேரன் வந்துட்டு. அப்புறம் ஆனால் நைட்டுக்கு என்னென்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. அதுக்கு சேரன் இருந்துக்கிட்டு ஏதாச்சும் சமைக்கணும் அப்படின்னு, ஆனால் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு போய் மதியத்துக்கு சிக்கன் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறியை வாங்கிட்டு வராமல் வந்துட்டேன். மதியம் சிக்கன் செஞ்சுட்டேன், இப்போது நைட்டுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு தோ கிளம்பணும் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்போது நிலா வராங்க. ஆனால் நான் காஃபி போட்டுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா உனக்கு எதுக்கு பசிரமோ, நானே போட்டு கொடுத்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் தனியால் எத்தனை வேலை தான் செய்வீங்க, நானே காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே. அப்படி இல்லைன்னா தோ இவர் வெட்டியாக தானே இருக்கிறாரு, இவரை அனுப்புங்க அப்படின்னு நிலா சோழனை கோத்து விடுறாங்க. இல்லை எனக்கு வேலை இருக்குது, ஓனரு முக்கியமான விஷயமா ஃபோன் பண்ணார், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு சோழன் வந்துக்கிட்டு. அப்போது ஏப்பா விடுப்பா, அவன் போய் என்னைக்கு இதெல்லாம் செய்ய போகிறான், ஏதோ நீ அப்பப்போ மிரட்டி உருட்டி வேலை வாங்குறதுனால எல்லாரும் இந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க, விடுப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்களுக்கு சிரமம் கொடுக்கணும் அப்படின்னு சேரன் கிளம்பி போகிறாரு. 3 தம்பிங்களும் எனக்கு கண்ணு மாதிரி, நான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேயே முடிவு பண்ணுது. இது வரைக்குமே நான் அப்படி தான் அவங்க கூட நடந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே நீங்கள் கிரேட்னு அப்படின்னு நிலா சொல்லவும், சரிப்பா நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சேரன் கிளம்பி போயிடுறாரு. ஸோ அவர் போனதுக்கப்புறமா இங்கே நிலா காஃபி போடுறாங்க. ஸோ காஃபி போட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. பாண்டியன், பல்லவன், சோழன், அதுக்கப்புறம் நிலா கூட குடிக்கிறாங்க. அப்புறம் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் காஃபி போட்டுலேருந்து கொடுக்குறாங்க. என்னம்மா இது அப்படின்னு நடேசன் கேட்கவும், டீ அங்கிள் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு. ஏன் அங்கிள் நீங்கள் வேற தானே குடிப்பீங்க அப்படின்னு. இல்லைம்மா அப்படின்னு. அங்கிள் கடையில் போயிட்டு பச்சை தண்ணி ஆட்ட பாலை ஊற்றி போட்டு தருவாங்க, அந்த டீயை குடிப்பீங்க, இங்கே நாங்கள் வீட்டில் போட்டு கொடுக்குற டீயை குடிக்க மாட்டிங்களா, அதுவும் நான் கொடுத்தா குடிக்க மாட்டிங்களா அப்படின்னலாம் வந்து நிலா கேட்கவும், சரி குடுமா என்னம்மா உன்னோட தொல்லையாக போச்சு அப்படின்னு. எப்படியாச்சும் ஆனால் என்ன எல்லா விதத்துலேயும் ஒரு வழியாக சமாளிக்க வச்சிடுறல அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. டீயை குடிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசனை பார்த்துட்டு நிலா உள்ளே வந்து அவங்களும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது நடேசன் பயங்கரமாக வந்து சவுண்டு வச்சு பாட்டு கேட்டுட்ருக்காரு டீயை குடிச்சிட்டு ஒரே சந்தோஷத்தில். ஸோ அவர் பாட்டுக்கு அவருக்கு வேறு வேலையே இல்லை. ஸோ அது மட்டும்தான் அவருடைய வேலையை, ஜாலியாக பொழுதுபோக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போது பல்லவனுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு பயங்கர கடுப்பாகுது. ஆனால் பாத்தியானே வேணுண்டே சவுண்டை ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறத, இந்த வீட்டில் அவர் மட்டும் தான் இருக்காரா என்ன, நம்ம எல்லாருமே இருக்கோம், கொஞ்சமாச்சும் அவர் எதையாச்சும் நினச்சி கவலைப்படுறாரா, இவ்வளோ சவுண்டாக பாட்டை வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கவும், விடுடா பல்லவா அப்படின்னு பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு இதுதானே வேலை பல்லவா, இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி நாளை ஓட்டுறது, டீ கடைக்கு போவார், ஃப்ரெண்ட்ஸுங்களோட அரட்டை அடிப்பார், வீட்டுக்கு வருவார், இப்படி பாட்டு கேட்டுட்டு இருப்பார், இதுதானே அவருக்கு வேலையே அப்படின்ற மாதிரி சோழனும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நிலா இருந்துக்கிட்டு, எதுக்கு போ நீ நீங்கள் அவரை கலாய்ச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவோம். ஏங்க என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் தான் ட்ராவல்ஸில் வேலைக்கு போகிறேனே அப்படின்னு கிழிச்சிங்க. மாதத்தில் பாதி நாள் வீட்டில் தான் இருக்கீங்க, நீங்கள் எங்கே ட்ராவல்ஸ் ஓட்ட போகிறீங்க, பாண்டி கடை ஆரம்பிக்கிறதுக்காக கடன் வாங்கினீங்களா, அதை அடைக்கணும்ல, ட்ராவல்ஸ்க்கு போனால் தானே அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. ஏங்க சரிங்க, அங்கே சவாரி இருந்தால் தானேங்க போகிறதுக்கு, இப்போ தான் மேல்மருவத்தூர் போயிட்டு வந்த சவாரி இருந்தது, இப்போது அடுத்த சவாரி இதுக்கு மேலே தான் ஓனர் ஃபோன் பண்ணி சொல்லுவார் அப்படின்னு இங்கே சோழன் சொல்லிட்டு இருக்கவும், என்னை திட்டலைன்னா உங்களுக்கு நாளே போகாதே அப்படின்னு தெரியுதுல்ல, அப்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாயை மூடிட்டு அமைதியாக இருங்க, தேவையில்லாமல் அங்கிளுக்கு குறை சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிலாவுமே அனி நீங்கள் ஏன் இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. பல்லவா நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு, நான் சோழன் கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அப்போது இங்கே அப்படி நிலாவும் ஒரு பக்கம் நடேசனுக்கு சப்போர்ட் பண்ணவும், அவரும் அதுக்கேற்ற மாதிரி சவுண்டை அதிகமாக வச்சுட்டு இருக்கவும் பல்லவனுக்கு பயங்கர கடுப்பாகுது. யோ
பாட்டை கம்மி பண்ணியா அப்படின்னு டம்ளரை தூக்கி போட்டாங்க தபான்னு. அப்போ நடேசன் வெளியில் இருந்துட்டு உள்ளே வராரு. என்னடா பொடிப்பையனு, என்ன சவுண்டு ஓவராக இருக்குது அப்படின்னு. யோ, நீ தான் ஏன் சவுண்டு அதிகமாக வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுட்ருக்க? ஏன் நீ மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கியா? எவ்வளோ திமிரு உனக்கு? என் அம்மாவை இந்த வீட்டை அனுப்பிட்டு நீ ஜாலியாக உட்காந்து பாட்டு கேட்டுட்ருக்கியா அப்படின்னு நடேசனை பார்த்து பல்லவன் கேட்கவும் நிலாவுக்கு கோவம் வருது. பல்லவா, இங்கே பாருடா, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடா, எதுக்கு தேவையில்லாமல் அங்கிள் கிட்ட சண்டை போடுறா அப்படின்னு கேட்குறாங்க. அடி, நீங்கள் அமைதியாக இருங்க. என் அம்மா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் இவர் தான். என் அம்மாவை இந்த வீட்டை அனுப்பிட்டு இவர் மட்டும் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் கோவப்பட்டு நடேசனை திட்டிகிட்டு இருக்காரு. என்னால் ஆஃப் பண்ண முடியாதுடா, என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் கேட்டுட்ருக்கவன். அங்கிள் நீங்களாச்சும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஓவராக நடேசன் கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்கவும் டபார்னு அதை பிடுங்கி உடைச்சிட்றாங்க நம்ம பல்லவன் இருந்துக்கிட்டு. என்னடா இப்போ என் ரேடியோவை உடைச்சிட்டா அப்படின்னு நடேசன் கேட்கவும் அப்போது பயங்கரமாக கோவப்பட்டு பல்லவன் சண்டை போட்டுட்ருக்கவும் சட்டையை பிடிச்சி அப்போது பாண்டி சோழன் இவரெல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க பல்லவனை. பல்லவா விடுடா, அவர் எங்கேயாச்சும் கேட்டுட்டு போகட்டும், அவர் இப்படி தானே, உனக்கு தெரியாதா? எதுக்குடா தேவையில்லாமல் அவர்கிட்ட சண்டைக்கு போகிற, விடுடா பல்லவா அப்படின்னு இங்கே கூப்பிட்டுட்ருக்காங்க பாண்டியனும் சோழனும். என் அம்மா, இவர் தான் என் அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருந்தார், இவர் தான் என் அம்மாவை கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்கவும் பல்லவா விடுடா அப்படின்னு நிலா கூட சொல்லிட்டு இருக்காங்க. யார் பேச்சையும் கேட்காம கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு பல்லவா. என் அம்மாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேன், சேரனோட அம்மாவையும் கொலை பண்ணிட்டேன், நீ மட்டும் எதுக்கியா உயிரோடு இருக்க? நீயும் செத்து போக வேண்டியது தானே, இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கள் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா? நீ தான் எல்லாத்துக்குமே காரணம், ஒரு அப்பனா நீ ஒழுங்காக இருந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கோவப்பட்டு பேசுகிறாரு. சேரனோட அம்மாவையும் கொலை பண்ணிட்டேன், என் அம்மாவை வீட்டு துரத்திட்டேன், நீ மட்டும் எதுக்கு நிம்மதியாக இருக்க? செத்து போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கவும் நிலாவுக்கு கோவம் வந்து பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பல்லார்னு அரைஞ்சிடுறாங்க. அவரை வீட்டு போக சொல்ல நீ யாருடா? நீ வேணும்னா உனக்கு வேணும்னா, உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா நீ வீட்டை வெளியில் போடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. ஏமா, அவன் சின்ன பையன், கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா அப்படின்னு. அங்கிள் நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நீங்களும் எவ்வளோ தான் பொறுத்து போவீங்க? நடந்த விஷயம் என்னன்னு தெரியாமே இவன் பாட்டுக்கு இவனே கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா பல்லவனை அடிச்சுட்றாங்க. ஏன் நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அடிக்கிறீங்கள அப்படின்னு. பின்ன என்னடா பண்ண முடியும், எல்லாரும் எவ்வளோ சொல்கிறோம் பொறுமையாக இருடா பல்லவா அப்படின்னு. கேட்குறியா? நீ எதுக்கு இப்படி கோவப்பட்டு அவர் மேலே சண்டை போட்டுட்ருக்க? உங்கள் அம்மா வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் அவர் இல்லைன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை படித்து சொல்கிறேன், நீ ஏன் கேட்க மாட்டேன்ற அப்படின்னு நிலா சொல்லவும் ஏங்க பல்லவன் அடிச்சிட்டிங்க, அவன் சின்ன பையன் அப்படின்னு சோழன் சொல்லவும் ஏங்க எல்லாம் தெரிஞ்சு நீங்களும் இப்படி பேசாதீங்க, அவங்களோட அம்மா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அவரா காரணம், எதுக்கு இவங்க தேவையில்லாமல் அவர்கிட்ட சண்டை போடுறாரு? தப்பே பண்ணாத ஒரு மனுஷன் எவ்வளோ பொறுமையாக இருப்பார், எவ்வளோ பொறுமையாக இருக்காரு. வேற ஒருத்தராக இருந்தால் இந்நேரம் பல்வனை ஓங்கி அரைஞ்சிருக்க மாட்டாங்க. அதுதான் அங்கிளுக்கு பதிலே இப்போ நான் செஞ்சேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சோழன்கிட்ட. அப்போது பல்லவா ஏண்டா எதுக்குடா இப்படி தேவையில்லாமல் அவர்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு எங்கள் பாண்டியனும் கேட்டுட்ருக்காரு. அப்போது என்னை நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே, நான் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல, என்னை விட அவர் தான் முக்கியம் இல்லைல்ல. சேரனோட அம்மாவை கொலை பண்ணியிருக்காரு, என் அம்மாவை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரு, அவர் கழுத்தை நெரிச்சாரு, என்னை மட்டும் அனாதி ஆக்கிட்டு அவர் மட்டும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாரு இல்லை. அதை கேட்க போனால் நீங்கள் என்ன அடிக்கிறீங்கல்ல, தப்பு பண்ணதெல்லாம் அவர், தண்டனை எனக்கா அப்படின்ற மாதிரி பல்லவன் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு நான் போகிறேன், இந்த வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல, அவருடைய முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு பல்லவன் போகும்போது சேரன் கடைக்கு போனவர் திரும்ப வந்துடுறாரு. திரும்ப வந்துட்டு ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு வேகமாக சைக்கிளை அப்படியே போட்டுட்டு உள்ளே ஓடி வராரு. வந்து பார்த்தா பல்லவன் கோச்சிட்டு வெளியில் போகிறாரு. அப்போது பல்லவா எங்கடா போகிற? நிலா என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அண்ணா தேவையில்லாமல் அங்கிள் கிட்ட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்கானே, ஏமா வீட்டு விட்டு போனதுக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானே, வேற என்னென்ன பண்ண சொல்கிறீங்க? அதான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு நிலா சொல்லவும் டே பல்லவா இங்கே பாருடா, எங்கடா போகிற? இங்கே பாரு நிலா, எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தாண்டா செய்யும், நீ எதுக்குடா இப்போ இங்கேருந்து போகிற? வேண்டாண்டா பல்லவா அப்படின்னு சேரன் சொல்லவும் அண்ணா எதுண்ணே நல்லது, அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அடிக்கிறாங்க, என் மேலே கொஞ்சம் கூட உங்கள் யாருக்குமே பாசம் இல்லைல்ல, எல்லாருமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, என் அம்மா விட்டு போனதுக்கு காரணம் அவர் தானே, அவரை எல்லாரும் தலை மேலே தூக்கு வச்சுட்டு கொண்டாடுறீங்க, என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேன்றீங்க, நான் அம்மா எல்லாமே எவ்வளோ கஷ்டப்படுறேன், உன்னுடைய அம்மாவை கொண்டுட்டாரு, என்னுடைய அம்மாவை விட்டு தொலைச்சிட்டாரு, அவர் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறாரு, எவ்வளோ தைரியமாக இருக்கும், விட்டு அம்மாவை அனுப்பிட்டு அவ்வளோ தைரியமாக இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்ருக்காரு, அதுதான் நான் கேட்டேன். ஆனால் அண்ணி என்னை அடிச்சிட்டாங்கல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், நான் யாருக்குமே முக்கியம் இல்லைல்ல, நான் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னு பல்லவன் போயிட்டுருக்காரு. சோழன் பாண்டியன் எல்லாரும் டே பல்லவ சொன்னால் கேளுடா,
நீ அவர்கிட்ட சண்டை போட்டதுனால தானே நிலா உன்னை அடிச்சிச்சு, எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சோழன் எல்லாருமே பல்லவனை தடுத்துட்டு இருக்காங்க. நிலா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கையை பிசைஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போது நடேசன் வந்து, ஏம்மா இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், எதுவுமே நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ பாத்தியா, உண்மை உனக்கு தெரிஞ்சதுனால நீ பொறுக்க முடியாமல் பல்லவனை அடிச்சிட்ட. இப்போ பல்லவனுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு. அங்கிள் நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, நான் எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நிலா நடேசன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் உள்ளே பேசிட்டு இருக்காங்க. பல்லவன் அதாவது எதுக்குப்படி அடித்த பல்லவன் அப்படின்னு நடேசன் உள்ளே கேட்டுட்டு இருக்காரு. அங்கிள் ஏன் அங்கிள் தப்பே படாத, நீங்கள் எதுக்கு அங்கிள் பொறுத்து போகணும், எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சு. ஆனால் பல்லவனுக்கு இந்த விஷயம் தெரியாததுனால கோவப்பட்ட உங்ககிட்ட எப்போ பார்த்தாலே சண்டை போட்டுகிட்டே இருக்கான். பேசாமல் அவனுக்கு உண்மை தெரியட்டும் அங்கிள் அப்படின்னு. வேண்டாம்மா, வேண்டவே வேண்டாம். அந்த விஷயம் தெரிஞ்சா இப்போது நீ வாய் வாரத்துக்காக வீட்டை விட்டு வெளியில் போடான்னு சொன்னேன். அவனுக்கு விஷயம் உண்மையிலே தெரிஞ்சா உங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு ஒரு நாள் கண்டிப்பாக அவன் அம்மாவை தேடி போயிடுவான். அவன் என் பையனா இவ்வளோ நாள் இங்கே வளர்ந்துட்டான், அவன் அப்படியே இருந்துட்டு போகட்டும், அவன் இந்த வீட்லேயே இருக்கட்டும், சண்டை போட்டாலும் அடித்தாலும் என்னதானே அடிக்கிறான், அப்பான்னு என்ன மனசில் நினச்சிக்கிட்டு வெறுத்துக்கிட்டே இருக்கால, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நடேசன் இப்போவும் நிலா கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ மனதைரியம் ஆகாது அங்கிள், யாராலுமே உங்களை மாதிரி பண்ண முடியாது. ஏன் சேரனை கூட சொந்த தம்பியாக தான் வளர்த்துட்ருக்காங்க. பல்லவனுடைய அம்மா வேறு அப்படின்னு தெரிஞ்சு கூட ஒரு நாள் கூட அவனை வெறுத்ததே கிடையாது. நீங்களும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நடேசன் கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் இங்கே எல்லாரும் பல்லவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பல்லவா சொன்னால் கேளுடா, போகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்புறமா வந்து சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் நடிச்சிட்டிங்களா, நான் போகிறேன் அப்படின்னு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம பல்லவன் வந்துட்டு யார் சொல்லியும் கேட்காம எவ்வளோ தூரம் கூடவே போகிறாங்க எல்லாருமே. ஏப்பா நிலா, நீ சொன்னால் மட்டும்தான்ப்பா பல்லவன் வீட்டுக்கு வரவான், வாப்பா போய் அவனை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சரின்னு கூப்பிட்றாரு. ஆமாங்க, நீங்கள் சொன்னால் அவன் என்ன வேணாலும் செய்வான், நீங்கள் கூப்பிட்டாதான் அவன் வருவான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் கூப்பிட்றாரு. ஆமாம் நீங்கள் போங்க அப்படின்னு பாண்டியனும் கூப்பிட்றாரு. சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு ஸ்கூட்டிலே வந்து சோழன் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. பின்னாடி பாண்டியும் சேரனும் இன்னொரு வண்டியில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போது பல்லவன் போயிட்டு அழுதுகிட்டே ஒரு கோயிலில் உட்காந்துட்ருக்காரு. அங்கே போயிட்டு பல்லவா வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. விடுங்க நீ என்னை தொடாதீங்க, என்னை அடிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு பல்லவன் கேட்கவும், இங்கே பாருடா பல்லவா, சொன்னால் கேளுடா, கோவப்படாத, நீ எதுக்கு தேவையில்லாமல் அங்கிள் கிட்ட சண்டை போட்டேன், அதான் அடிச்சிட்டேன், வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடுவோம். நான் வரமாட்டா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சரி, இனியும் உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல போகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டே பல்லவா, நிலா சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுடா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அப்போது என்ன சொல்ல போகிறீங்க, என்னை சமாதானப்படுத்த ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க, நான் எதையும் கேட்க தயாராக இல்லை, நான் வீட்டுக்கு வர போகிறதில்ல, என்னை விட அவர் தானே முக்கியம், போங்க அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கவும், பல்லவா இங்கே பாருடா, உன் அம்மாவுக்கு உண்மையிலே உன் மேலே பாசம் இருந்தால் உன்னை விட்டு போயிருப்பாங்களா, உன் மேலே அவங்களுக்கு சுத்தமாக பாசமே இல்லைடா, இங்கே பாரு சொன்னால் கேளுடா அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சொன்னால் எங்கே பல்லவன் வெறுத்துருவானோ அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு உண்மையை வெளியில் சொல்லாமையே நிலா போராடி பார்க்குறாங்க பல்லவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஆமாண்டா பல்லவா, சொன்னால் கேளுடா, இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்காங்க, உன் மேலே பாசம் இருந்தால் அவங்க ஏன் உன்னை விட்டுட்டு போக போகிறாங்க, அவங்களுக்கு உன் மேலே சுத்தமாக பாசமே இல்லைடா பல்லவா, எத்தனை கலசம், அதாவது சின்ன குழந்தையிலே உன் மேலே பாசம் இல்லாமல் விட்டுட்டு போனவங்களுக்கு திடீர்னு இப்போது நீ பெரியவன் ஆனதுக்கப்புறம் வந்தால் உன் மேலே எங்கடா பாசம் வரப்போகுது, அந்த அறியாத வயசில் பிஞ்சு வயசுலேயே உன் மேலே பாசம் வரல, இவ்வளோ பெரியவனாக வளர்ந்ததுக்கப்புறம் உன் மேலே எப்படிடா பாசம் வரும், எங்கள் பாருடா பல்லவா சொன்னால் கேளு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறது கரெக்டான பல்லவா, இங்கே பாருன்னு சொன்னால் கேளு, நான் பண்ணது தப்பு தான், நான் வேணா உங்ககிட்ட சாரி கேட்குறேன், நான் என்ன பண்ணால் திரும்பவும் நீ வீட்டுக்கு வருவேன்னு சொல்லு அப்படின்னு எங்கள் நிலா கிட்ட கேட்குறாங்க. பல்லவன் கிட்ட கேட்குறாங்க நிலா வந்துட்டு. அப்போது இல்லை நீங்கள் என்ன பண்ணாலே நான் வரப்போகிறதில்ல, அப்படி நான் வரணும்னா நீங்கள் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. அது மட்டும் முடியாதுடா பல்லவா, நீ வேறு என்ன வேணாலும் கேளு நான் செய்கிறேன், ஆனால் அங்கிள் கிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியாது, அது எப்படி, அவர் எப்படி வெறுத்துட முடியும், அவர் மேலே தான் தப்பு இல்லையே பல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி நீங்கள் இப்போ கூட அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், பல்லவா அவர் எதுக்குடா உன் அம்மாவை வீட்டு விட்டு வெளியில் அனுப்பணும், உன் அம்மா வீட்டு விட்டு வெளியில் போனதுக்கு காரணம் அவங்க இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அண்ணி, இங்கே பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கும்போது, இங்கே பாருடா பல்லவா, அவங்கள தான் வீட்டை விட்டு போனாங்க,
நான் அதை பார்த்தேன் அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க? ஏன்னா அந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக ஏதாச்சும் பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. இல்லைடா, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. அவங்கள தான் வீட்டை விட்டு போடாங்க. நாளைக்கு ஒர்க் முடிச்சுட்டு கிச்சனில் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வரும்போது இங்கே அவங்க யார் கூடயோ ஒரு ஆள் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருடா பல்லவா, உன் அம்மாவுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆயிருக்குடா, அவர் கூட தான் உன் அம்மா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட சொல்லவும் பல்லவனுக்கு ஒரே அதிர்ச்சி. இல்லை நீங்கள் ஏதோ பொய் சொல்கிறீங்க அப்படின்னு. டே பல்லவா, நிலா பொய் சொல்லலடா, நிலா சொல்கிறது உண்மைதான். நான் உன்னுடைய அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரப்போ அவங்க ஒரு ஆள் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆள் யாருன்னு கேட்கும்போது எங்ககிட்ட அவங்க யாருன்னு சொல்லலை, மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிலாவுக்கு அவருடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு எனக்கும் நிலாவுக்கும் தெரிய வந்துச்சு. அதனால தான் அவரோட ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டே இருக்கவும் அவரு கூட போயிட்டாங்க. என்னடி புள்ள பாசத்தில் போய் நீ பல்லவன் கூட உக்காந்துக்கிட்டியா அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து கேட்கவும், அதனால் எனக்கு பிள்ளைய விட ஹஸ்பண்ட் தான் முக்கியம் அப்படின்னு உன் அம்மா தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்கடா பல்லவா. நீங்கள் பார், கவலைப்படாத, உங்களுக்காக, அதாவது உனக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கோம் பல்லவா. தோ சேரன், நான், பாண்டியன், நிலா எல்லாருமே இருக்கோம். நீ ஏன்டா கவலைப்படுற? உன் அம்மா போனால் போயிட்டு போகிறாங்க. இவ்வளோ நாளாக எப்படி உன் அம்மா இல்லாமல் இருந்தியோ அதே மாதிரி எங்கள் கூட நீ இருப்பல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, என் அம்மா உயிரோடு இருந்தோம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு எல்லார் கூடயும் இருக்க முடியும்? அவங்க இத்தனை நாள் மாதிரி வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா கூட நான் அமைதியாக இருந்திருப்பேன். வீட்டுக்கு வந்து 2 நாள் என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படி நான் என்னால் மறக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு பல்லவன் கேட்கவும் நிலா இருந்துக்கிட்டு, புரியுதுடா பல்லவா உன்னோடைய ஏக்கம் என்னன்னு. ஆனால் நாம் என்ன பண்ண முடியும்? எல்லாம் என்னோட தப்பு தான்டா. நீ அம்மாவுக்காக ரொம்ப ஏங்குற அப்படின்னு அவங்களுக்கும் உன் மேலே பாசம் இருக்குது அப்படின்னு நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இப்போ எல்லாம் தெரியுது அவங்களுக்கு உன் மேலே பாசமே இல்லை அப்படின்னு. உன் மேலே பாசம் இருந்தால் சின்ன வயசுலேயே அவங்க உன்னை விட்டுட்டு போயிருப்பாங்களா? இல்லைடா பல்லவா, சொன்ன கேளு, என்னோடைய தப்பு தான், சாரிடா பல்லவா, எல்லாமே என்னால் தான் அப்படின்னு நிலா ஃபீல் பண்ணவும் அப்போ தான் பல்லவன் இருந்துக்கிட்டு, ஹனி நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணீங்க? என்னுடைய நல்லதுக்காக தானே நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆனால் அவங்களுக்கு தான் என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஃபீல் பண்ணவும், இங்கே பாருடா பல்லவா, நீ ஃபீல் பண்ணாத, அழுகாத, அதான் நான் இருக்கல்ல, ஏன் உன் அம்மாவை என்ன நினச்சிக்க மாட்டியா அப்படின்னு நிலா கிட்ட ஒரு வார்த்தைக்காக பல்லவன் அப்படியே பூரிச்சு போயிடுறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு. பின்ன என்னுடைய வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டியா? என் அம்மாவை நினைக்க மாட்டியா? அதான் உனக்கு நான் இருக்கேன்ல பல்லவா அப்படின்னு நிலா சொல்லவும், நிலா பாருடா பல்லவா, நிலா எப்படி சொல்லுது அப்படின்னு. என்னடா, நமக்கு அம்மா ஸ்தானத்துலேருந்து நம்ம நிலா தானடா நம்மளை பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் சோழனுக்கு ஒரே கடுப்பு. இந்த அம்மா விஷயத்தை பற்றி நிலா கிட்ட சொல்ல மாட்டேன்னு அண்ணன் சொல்லிடுச்சு அப்படின்னு. ஆமாங்க, உண்மையிலே உங்களை நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லவும், என்னங்க ஆளாளுக்கு இப்படி என்ன சொல்கிறீங்க? அந்த அளவுக்கெல்லாம் நான் இல்லை, ஏதோ பல்லவனுக்காக நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு நிலா சொல்லவும், ஏங்க இந்த விஷயத்தை பற்றி அண்ணன் ஏற்கனவே ஒரு முறை பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. நானுமே இதை கேட்டேன். ஆனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் தான் சொல்லி வச்சுருந்தேன். அண்ணன் உங்களை உண்மையிலே அந்த லெவலுக்கு தாங்க ஏற்கனவே நினச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்னண்ணா இதெல்லாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பல்லவனை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி நிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா கூட நடேசன் மேலே நிலா கோவத்தோடையே இருக்காங்க. அப்போது நடேசன் இருந்துக்கிட்டு, என்னால் எதுக்குமா உங்கள் எல்லாருக்கும் தொந்தரவு, பேசாமல் நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த உடனே நடேசன் சொல்லவும் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. அப்போது அப்பா நீங்கள் எங்கே போகிறீங்க? நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் அங்கிள், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. அனி அப்படின்னு பல்லவன் பார்க்கவும், பல்லவா நீ முதல்ல உள்ள நடு, எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம், நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அண்ணன் அப்பா கிட்ட பேசிட்டு வாங்க அப்படின்னு. அப்பா நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் இங்கே தான் இருக்கணும், அவன் சின்ன பையன் கோவப்பட்டு பேசினா அவங்களால தாங்கிக்க முடியாத அப்படின்னலாம் வந்து சேரன் வந்து நடேசன் கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நடேசனுமே ஒரு வழியாக இங்கே இருக்க சம்மதிச்சிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த விஷயம் தெரியாமல் பல்லவனுக்கு மறைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பல்லவனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.